நேர்களை வணக்கம். நாடுகள் மார்ஷல் சிறப்பு நேர்காணலுக்காக நமது மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். சார் வணக்கம். கமர்ஷியல். வேலூரில் விஜயின் அடுத்த கூட்டம் ஊர் ஊராக சென்று கூட்டம் கூட்டமாக போட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒற்றை நபராக ஒற்றை கட்சியாக தான் இன்று வரை தாவேகா இருக்கிறது. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற அந்த ஒரு விவகாரம் மற்ற கூட்டணிகளில் வெடித்தாலும் அந்த ஒரு விஷயத்தை முதலில் அறிவித்து கூட்டணியில் சேர்வதற்கு முன்பாகவே கொடுத்தவர் விஜய் அவர்கள். இன்ன வரைக்கும் ஒருத்தரும் வரல கூட்டணி. எப்படி பாக்குறீங்க அவருடைய நிலை? அதிகாரத்தில் பங்கு என்ற அந்த ஒரு ஆஃபர் லெட்டரை அக்டோபர் 27, 2024 விக்கிரவாண்டி கூட்டத்தில் கொடுத்தார். பட் அந்த லவ் லெட்டரை யாருமே அக்செப்ட் பண்ணல. அது ஒருதலை காதலாகத்தான் இன்று வரை இருக்கிறது. இந்த தேர்தலில் இது ஒருதலை காதலாகவே போய் முடியும். காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்க போகுது. அவங்கெல்லாம் ஒன்றும் போக மாட்டாங்க. மற்றதெல்லாம் சின்ன கட்சிகள், கிட்டத்தட்ட அந்த சிறிய கட்சிகளும் கிட்டத்தட்ட எல்லாருமே செட்டில் டவுன் ஆகிட்டாங்க. இன்னைக்கு இந்த சிறிய கட்சிகளோட மற்ற தேவைகளை விஜயால தீர்மானிக்க முடியாது, பூர்த்தி பண்ண முடியாது. ஒன்று திமுக அல்லது அண்ணா திமுகவில் தான் முடியும். நடைமுறை அரசியலின் அடிப்படை விழுமியங்கள் தெரியாமல் களத்திற்கு வந்த விஜய் அதற்கான விலையை கண்டிப்பாக கொடுப்பார். தேர்தல் முடிந்தவுடன் அவருக்கு பல உண்மைகள் தெரிய வரும், எளிய உண்மைகள் தெரிய வரும். திமுக தான் உன் எதிரினா, வாக்கு வங்கி அரசியல் அதை சாதிக்கணும், திமுகவை வீழ்த்தணும்னா அதிமுக கூட்டணியோட சேர்ந்தாதான் அது சாத்தியப்படுமே ஒழிய தனியான என்ன சாத்தியப்படாதுன்றது ஒரு சிம்பிள் ட்ரூத். வாக்கு வங்கி அரசியல் உள்ள போயிட்டு அந்த விளையாட்டை அந்த விதிகளின்படிதான் ஆடணும். அது இல்லாம ஆட முடியாது. அதைத்தான் அவர் இன்று தவற விட்டிருக்கிறார். அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். இதுல ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. மூப்பனார் ஜெயலலிதாவை வீழ்த்துறதுக்கு தனி கட்சி ஆரம்பிச்சு காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்து 96ல் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிச்சு திமுகவோட சேர்ந்து ஜெயலலிதாவை வீழ்த்தினார். 5 வருஷத்துல அதே மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் ஜெயலலிதாவோட சேர்ந்து கருணாநிதியை வீழ்த்துச்சு. சிம்பிள். இதை மட்டும் விஜயகாந்த் 16ல் செஞ்சிருந்தாருன்னா ஒரு கட்சியோட வரலாறு எங்கேயோ போயிருந்திருக்கும். 2011ல் ஜெயலலிதாவோட சேர்ந்து கருணாநிதியை வீழ்த்தின விஜயகாந்த் 16ல் கருணாநிதியோட சேர்ந்து ஜெயலலிதாவை வீழ்த்திருக்க முடியும். தவற விட்டதோட விளைவு கட்சி ஒண்ணுமே இல்லாமல் போனது. இன்னைக்கு போய் திமுக விளைவு ஐக்கியமானது. ஸோ கடந்த 30 ஆண்டுகள்ல பழைய வரலாறுலாம் 50 வருஷம் 100 வருஷம் வரலாறு தேவையில்லை. கடந்த 30 ஆண்டு கால வரலாறு மட்டுமே விஜய் பார்த்திருந்தால் கூட அவருடைய அரசியல் வேறு விதமாக இருந்திருக்கும். இன்னைக்கு அவர் தனிமரம் என்னைக்குமே தோப்பம் ஆகாது. இன்னைக்கு நீங்க பாருங்க, அவரால் பிரச்சாரத்தை கூட போக முடியல. ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதாவது தினமலர்ல போட்ட செய்தி, தேர்தல் பிரச்சாரத்தை அவர் வீடியோ கான்பரன்சிங் மூலம் செய்ய போகிறார். யோசிச்சு பாருங்க, இது எப்படி சாத்தியப்படும்? விளங்குமா? 234 தொகுதிக்கும் வீடியோ கான்பரன்சிங் போட்டீங்க, நேரில் போவாங்க, வீடியோ வெளியிட்டு. மற்ற தலைவர்கள்லாம் ஸ்டாலின், எடப்பாடி, சீமான் எல்லாரும் களத்துல இருக்கும்பொழுது இவர் மட்டும் வீடியோல இருக்காருன்னா அங்கே தோல்வி எழுதப்பட்டு விட்டதுன்னு தானே அர்த்தம். இது போன்ற சில ஸ்ட்ராட்டஜிஸ்ல கொஞ்சம் களத்துல இறங்காம கொஞ்சம் ஒரு வட்டத்துக்குள்ளே நின்று பாலிடிக்ஸ் பண்றதுதான் விஜயனுடைய தோல்வி பயணத்துக்கு காரணமா, தோல்வியை நோக்கிய பயணத்திற்கு. கண்டிப்பாக வட்டத்துக்குள்ளே நின்று அரசியல் பண்றதால தோக்குறான்றதை விட அவருடைய அரசியலே வட்டத்துக்குள் சுருங்கியதாக இருக்குது இல்லை, அவருடைய இயல்பு. அவரே சுருக்கி கொண்டாரா, சுருக்கி வைத்திருக்கிறார்கள்? சுருக்கி வைத்திருக்கிறார்கள் வெளிப்பார்வைக்கு தோன்றும். ஆக்சுவலா அப்படி இல்லை. அது 1000 விதங்கள் இருக்கு. நீங்க வந்து மக்களை போய் அடைவதற்கு. மக்களே மேன்மையானவர்கள், மக்களே இறுதி எஜமானவர்கள். இன்னைக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கட்டும். ஸ்டாலின் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 6 மாசமா வந்து காலையில இருந்து ராத்திரி வரைக்கும், ஏன் இரவு முழுக்க கூட நான் சொல்லுவேன், 24 மணி நேரமும் தேர்தல் தேர்தல் தேர்தல், வெற்றி வெற்றி வெற்றி, இதையே பேசிட்டு இருக்காரு. நீங்க பாத்தீங்களா? இப்ப கூட ஒரு வீடியோ நீங்க காமிச்சீங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல கூட அவர் ஏதோ ஒரு கூட்டத்துல கட்சிக்காரர்களிடம் உரையாற்றி கொண்டிருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட இன்னைக்கு 71, 72 வயது ஆகிறது. மார்ச் 1ஆம் தேதி வந்து அவருக்கு 71 வயது என்று நினைக்கிறேன். மேல 72, 73 வயசு இருக்கும். 70+ அவரு. அந்த ஒரு ஈடுபாடு இருக்குல்ல அரசியல், மூர்க்கமான ஒரு ஈடுபாடு இருக்குல்ல. மனசு ஏத்துக்கிற ஒரு விஷயத்த உடம்பு ஏற்றுக்குவாங்க. அப்ப இந்த ஒரு ஈடுபாடு தான் அரசியல்ல வந்து உங்களுக்கு வந்து முதலீடு. பதவியை அடைய வேண்டும் என்ற தீராத வெறியும், அடைந்த பதவியை காப்பாற்றிக் கொள்ள பஞ்சமா பாதகங்களை செய்ய தயங்காத மனமும் தான் அரசியல்வாதிகளுக்குரிய இலக்கணம் என்கிறான் சாணக்கியம். கலைஞருக்கு அது கடைசி வரைக்கும் இருந்தது, 94 வயசு வரைக்கும் இருந்தது. இப்போ 70, 72 வயதுல ஸ்டாலினுக்கு அது இருக்குது. மக்களோட மக்களை தான் நிற்கிறார், அதிகாரத்துல இருந்தாலும் இல்லாட்டியும். இன்னைக்கு அதிகாரம் இல்லைனாலும் அவர் இப்படிதான் இருப்பார். நீங்க பார்த்துருக்கீங்க. அப்கோர்ஸ் இன்னைக்கு அதிகாரம் கையில் இருக்கு, பணம் இருக்கு, மீடியா அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு, எல்லாம் இருந்தாலும் அவர் களத்துக்கு வரார்.
அதையே பேசுது. எலெக்ஷன் மோடுக்கு 6 மாசம் முன்னாலே அவர் போயிட்டார். ஒரு மனம் வந்து தேர்தல் தேர்தல் தேர்தல், வெற்றி வெற்றி வெற்றி, அதையே தான் யோசிக்குது. கூட்டணிகள் இருந்தாலும் இன்னும் கூட 2 கூட்டணியை சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க விஜய் எல்லாம் இப்படி இதுல எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. இதெல்லாம் வந்து இதுல எவ்வளவு சதவீதம் விஜய் வருவார்? தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ. இப்போ விஜயகாந்த் கூட மக்களோட மக்களா இறங்கி வந்தார். இந்த 2006 தேர்தலா இருக்கட்டும், 2009 பார்லிமெண்ட், அவர் தனியா நின்ன 2 தேர்தல்கள்ல களத்துல இறங்கி போய்கிட்டே இருந்தார் முன்னால. சரி, நீ களத்துக்கு வர்றது பிரச்சனைனா மீடியாவை பார்க்கணும். மீடியாவை சுத்தமா பார்க்கறது இல்லை, கட்சிக்காரனையும் பார்க்கறது இல்லை. அனைவரில் வந்து கட்சிக்காரங்களோடையும் அவர் ஒன்றும் பேசுறது இல்லை. ஒன்றும் இல்லைங்க, அவங்க கொள்கை தலைவர்கள்ல ஒருத்தர் அஞ்சலி அம்மாள். அவங்க பிறந்த நாள் 2-3 நாளைக்கு மேல வந்து அஞ்சலி அம்மாளுக்கு அவங்க கட்சி அலுவலகத்துல ஒரு மார்பளவு ஒரு சிலை இருக்கு. அந்த சிலைக்கு அவர் மாலை போடல, மாறாக வீட்டுல இருக்க போட்டோ வச்சு மாலை போடுறாரு. உங்க கொள்கை தலைவர் யாரு சொன்னீங்க? பெரியாரு, அம்பேத்கர், காமராஜர், வேலு நாச்சியார், அஞ்சலி அம்மாள், 5 பேர். அஞ்சலி அம்மாள் கொள்கை தலைவர். கொள்கை தலைவர் சிலை உங்க கட்சி அலுவலகத்துல இருக்கு. அதுக்கு மரியாதை செலுத்தாம வீட்டுல படத்தை வச்சு மரியாதை செலுத்துங்க. அப்ப வெளி உலகத்தோட உங்களுக்கு தொடர்பே இல்லை, கட்சிக்காரனோட தொடர்பே இல்லை. மீடியாவை பார்க்காம ஒருத்தர் எப்படிங்க அரசியல் கட்சி தலைவராக இருக்க முடியும்? மாற்றுக் கட்சி தலைவர்களோடையும் பேசுறது இல்லை. ஒரு சிலோன் வாங்க, ஒரு கூட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு எப்படி தலைவராக இருக்க முடியும்? ஸோ முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படிதான் இருக்க. விஜய் பெருசா அந்த கூட்டணிக்கான முயற்சிகளை எடுக்கலையே, தனிப்பட்ட முறையில். கூட்டணி வரமாட்டாங்கன்றது அவருக்கும் தெரியும். கூட்டணி இல்லாமலே நீ ஃபைட் பண்ணலாமே. பேச்சுவார்த்தை நடந்து தோல்வி, அது எனக்கு தெரியாதுங்க. பேசினாங்களான்லாம் சொல்றாங்க, எனக்கு எந்த தகவலும் இல்லை. அதெல்லாம் ஊர்ஜிதமாகாத தகவல்கள், அதை பத்தி நம்ம பேச முடியாது. தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ கூட்டணிலாம் அமையாதுன்றது தெரிஞ்சிருக்கும். தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ ஃபைட் பண்ணணும். விஜயகாந்த் முதல் தேர்தலில் வரும்போது யாரும் வந்தாங்க? யாருமே இல்லை. எல்லாரும் பெரிய கட்சிகளோட தான் இருந்தாங்க. பெரும்பாலான கட்சிகள் திமுகவோட இருந்தது, மதிமுக மட்டும் அதிமுகவோட இருந்தது. ஜெயலலிதா சிஎம் தனியாக தான் வந்தார். அவர் உடைச்ச ஓட்டு அன்னைக்கு திமுகவுக்கு சாதகமாச்சு. 11 உடைச்ச ஓட்டு ஜெயலலிதாவுக்கு சாதகமாச்சு. ஜெயலலிதாவோட சேர்ந்ததில்லை. 16 அவர் உடைச்ச ஓட்டு தான் ஜெயலலிதாவுக்கு சாதகமாச்சு. பட் அவர் நின்னார்ல, களத்துல நின்னார்ல, வெளியில வந்தார்ல. நீங்க மக்களோட கலந்தே பழகாத ஒரு மனிதர் எப்படி அரசியல் தலைவராக இருக்க முடியும்? அவருக்கும் மக்களுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க சொல்லுங்க? பல பிரச்சனைகள், அவருக்கு எந்த கருத்துமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து 50,000 ஃபார்ம் கொடுத்தாங்க, 5,000 ஃபார்ம் தான் ரிட்டர்ன் ஆயிருக்கணும். 5,000 ஃபார்மே பெரிய விஷயம். 234 தொகுதிக்கு 5,000 ஃபார்ம் வந்ததுன்றது பெரிய விஷயம். இப்போ நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது தப்பும் தவறும் இல்லாமல் நாமினேஷனை ஃபைல் பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்ண போறாங்க? முதல்ல அதை பார்க்கணுங்க. நாமினேஷன், அந்த ட்ரைனிங்லாம் வேணும் சார். கண்டிப்பாக அந்த ட்ரைனிங் வேணும் சார். இன்னைக்கு திமுகவில் ஒரு 3ஆம் கிளாஸ் படித்த வட்ட செயலாளர், மாவட்ட வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், அவன் வந்து நாமினேஷனை ஒழுங்காக ஃபைல் பண்ணுவான். எம்எஸ்சி பிஹெச்டி முடிச்சுட்டு அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரால் கூட நாமினேஷன் ஃபார்ம் ஃபைல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அது ஒரு நாமினேஷன் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கேண்டிடேட் நீங்கள் போடுறீங்கன்னா 4 நாமினேஷன் இருக்கும். எப்படி தெரியுமா? உங்கள் நாமினேஷன் ஒன்றுன்னா உங்களுக்கு செகண்ட் செட் பேப்பர்ஸ் ஒன்று இருக்கும். உங்களுக்கு ஒரு டம்மி கேண்டிடேட் போடணும். பெரும்பாலானவங்க போடுவாங்க. அந்த டம்மி கேண்டிடேட்டோட நாமினேஷன் ஒன்றுன்னா அவனோட அந்த டம்மி கேண்டிடேட்டோட செகண்ட் செட் பேப்பர்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ ஒரு கேண்டிடேட்னா 4 பேப்பர் வரும். இப்போ 234 × 4 எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட 1000 பேப்பர் வருது. 1000 நாமினேஷன் ப்ராப்ளம் இல்லாமல், தப்பும் தவறும் இல்லாமல், பிழை இல்லாமல் நீ ஃபைல் பண்ணணும். ஸ்க்ரூட்டனி நடக்கும், பரிசீலனை. அதில் திமுக அதிமுக 2 பேரும் கண்ணில் விளக்குண்ணியை ஊற்றிக்கிட்டு பார்ப்பான். ஒரு சின்ன பிழை இருந்தால் கூட அப்ஜெக்ட் பண்ணானா ரிட்டர்னிங் ஆஃபீஸர் முடிச்சுனா அவங்க அதேன்னு வச்சுக்குவாங்க. உங்கள் இதை முடிஞ்சுது, நீ கோர்ட்டுக்கு போக முடியாது. ஒன்ஸ் எலக்ட்ரல் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வேர்டு தான் ஃபைனல். யுவர் நாமினேஷன் இஸ் ரிஜெக்டட்னு வச்சுக்கோ. தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்த பிறகு பை வே ஆஃப் எலெக்ஷன் பெட்டிஷன் ஹைகோர்ட்டில் போட்டு அங்கே ஓடும். 10 வருஷம் ஓடும். அந்த தோத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். எதிர் சைடு நீ ஜெயிச்சுனா அவன் போவான். இதுக்குள்ள 20 வருஷம் ஓடிடும். ஒரு தலைமுறை ஓடிடும். ப. சிதம்பரம் 2009 ஜெயிச்சதை சேலஞ்சு பண்ணி கண்ணப்பன் போட்டது 2018 19 10-12 வருஷம் 10 வருஷம் போது தான் டிஸ்மிஸ் ஆகுது. 10 வருஷம் நாமினேஷன் ஸ்டேஜில் நீ உஷாரா இல்லைன்னு வச்சுங்க, நாமினேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். ஒன்ஸ் ரிஜெக்ட் ஆச்சுன்னா உங்க கதை ஓவர். 234 தொகுதியிலையும் தாவேகா வேட்பாளர்களுடைய மனு பிழை இல்லாமல் தாக்கல் செய்யப்பட்டு அது
ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதுவே ஒரு சாதனை. அங்க ஆரம்பிக்குது. ஒரு கேண்டிடேட்டு, ஒரு டம்மி கேண்டிடேட். இவனுக்கு 2 செட் ஆஃப் பேப்பர்ஸ், அவனுக்கு 2 செட் ஆஃப் பேப்பர்ஸ். பிழை இல்லாம போடணும். சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு அதுல. பார்ப்பாங்க, ஒரு பூத கண்ணாடி வச்சு பார்ப்பானுங்க, திமுக அண்ணா திமுக. அது நீ 2 பேரையும் பகிச்சிட்ட, திமுகவையும் பகிச்சிட்ட, அண்ணா திமுகவையும் பகிச்சிட்ட. இவங்க 2 பேருக்கும் விஜயை பார்த்து ஒரு பயம் இருக்கு. ஏன்னா எல்லாரும் ஓட்டையும் உடைக்கிறான்றது பயம் இருக்கு. இவ்வளவு சொன்னாலும் விஜயோட ஓட் வங்கியை பார்த்து இவங்க பயப்படுறாங்க, நடுக்கிறாங்க. திமுக அண்ணா திமுகன்றது உண்மை. அதனால நாமினேஷன் லெவல்லே காலி பண்ணணும். எல்லாத்தையும் மீறி விசிலுக்கு வந்து ஒரு தொகுதியில ஒரு 20,000 பேர் குத்துறான்னு வச்சுக்கோங்க. 10,000 பேர் குத்துனா கூட அது திமுக அண்ணா திமுக வயிற்றுல புளிய வரைக்கும் இல்ல. சில நேரங்கள்ல இந்த ஸ்டண்ட் கூட எலெக்ஷன்ல வந்திருக்கு. வேணும்னே தப்பா ஃபில் பண்ணி. ஆமா, மயிலாப்பூர்ல தங்கபாலு பண்ணார் வைஃப் நாமினேஷன். இவர் மாற்று கேண்டிடேட் ஜெயதீபா பண்ண ஒரு டைம், விஷாலுக்கு ஒரு டைம் ஆச்சு. பெரிய கட்சிகளுக்கு ஆயிருக்கு. நீங்க சொல்ல நடிகர் நடிகை தங்கபாலு பொண்டாட்டி ஜெயந்தி தங்கபாலு 2012 மயிலாப்பூர்ல அவங்க நாமினேஷன் ரிஜெக்டடு. அவங்க ஹஸ்பண்ட் டம்மி கேண்டிடேட் அக்செப்டட். இது பர்பஸ்ஃபுல்லா பண்ணாருன்னு ஒரு தகவல் உண்டு. அந்த மாதிரி நிறைய விஷமம் நடக்கும் உள்ள. இதுல எத்தனை பேர் திமுக அண்ணா திமுக விலை போவானோ பணம் டம்மி கேண்டிடேட்டை கையில் எடுப்பான், கேண்டிடேட்டே கையில் எடுப்பான். முதல் தடவை தேர்தலை சந்திக்கும் போது அவர் கற்கக்கூடிய பாடங்கள் பெரிய அளவில். அது ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு போறார். அவர் பேசுறது, அவருடைய நடவடிக்கைகள், அதாவது ஆட்டிடியூட், இது வந்து ரொம்ப கிரவுண்ட் அவருக்கு தெரியலன்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு எலெக்ஷன் முடிஞ்சோன்னா சில அடிப்படை உண்மைகள் அவருக்கு புரிய வரும். அதுக்கு ஒரு விலை கொடுக்குறாரு. அவர் கொடுத்துதான் ஆகணும். அவரு அடிப்படையில செய்யற பெரும்பிழை. திமுகவை வீழ்த்துறது உங்க நோக்கமா, நீங்க சிஎம் ஆடுவது உங்க நோக்கமா அப்படின்னா, திமுகவை வீழ்த்துறதும் உங்க நோக்கம்னா அது அண்ணா திமுகவோட சேராம சாத்தியமே இல்லை. கூட்டணி இல்லாம மோடி கூட ஜெயிச்சது. அதுக்காக கொள்கை ஒரு பக்கம் இருக்கட்டும், வாக்கு வங்கி அரசியலோட அடிப்படை விழுமைகளை புரிஞ்சுக்கோ. மோடியில இருந்து, ராகுல் காந்தில இருந்து, மம்தா பானர்ஜில இருந்து, பினராயி விஜயன்ல இருந்து, ஸ்டாலின்ல இருந்து, எடப்பாடியில இருந்து, கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர், இந்திரா காந்தி எல்லாருமே கூட்டணி வச்சுதான் ஜெயிச்சது. தனியா யாருமே ஜெயிச்சது. 38 கட்சி கூட்டணி மோடி. இந்த ஒண்டி கொண்டி வா தைரியமா இதெல்லாம் கதை. அதாவது வாக்கு வங்கி அரசியல்ல எவ்வளவு கட்சியை சேர்த்துக்கணுமோ சேர்த்துட்டு தான் ஜெயிக்கணும். இல்லைன்னா நீ வந்து சமுதாய இயக்கமா மாறிடலாம். வாக்கு வங்கி அரசியலுக்கு போகாம, அது வேற. வாக்கு வங்கி அரசியலுக்குள்ள வந்தீங்கன்னா நீ கூட்டணி வைக்காம வீழ்த்தவே முடியாது. ஜெயலலிதா, எம்ஜிஆர் கூட்டணி வச்சுதான் கருணாநிதியை வீழ்த்தினாரு. கருணாநிதி கூட்டணி வச்சுதான் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா வீழ்த்தினாரு. ஜெயலலிதா கூட்டணி வச்சுதான் கருணாநிதியை வீழ்த்தினாங்க. தனியாவே இல்லை. நம்முடைய காலகட்டத்தில் 3 மிகப்பெரிய ஆளுமைகள்னா இந்த 3 பேரை சொல்லலாம். எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி. அவங்க எல்லாம் ஒருத்தர் கூட தனியா நிக்கலையே. தனியா ரிசல்ட் 0. கடைசி எலெக்ஷன் 16 கூட ஜெயலலிதா சில சின்ன கட்சிகள் கூட வச்சிருந்தாங்க. அந்த ஒரு எலெக்ஷனை சொல்லலாம். அது விதிவிலக்கு, விதி அல்ல. கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதாவே கூட்டணி வச்சுதான் ஒருத்தர் வீழ்த்தினாங்கன்னும் போது இவர் எப்படிங்க தனியா போய் திமுக வீழ்த்து? ஒன்று தாவேக்கா, ஒன்று திமுக. என்ன டைலாக் இதெல்லாம்? நாங்க எலெக்ஷன்ல தோத்து ரிசல்ட் வரும்போது தெரியும். எத்தனை எலெக்ஷன் நீ தனியா வீழ்த்த முடியாது. அது புரிஞ்சுக்கோ. சீமானால ஏன் ஜெயிக்க முடியல? எந்த காலத்துலையும் ஜெயிக்க முடியாது. 8% நீங்க 10% கூட ஆகலாம். ரிசல்ட் என்ன? இதோட அடிப்படை புரியாம நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்றதுன்னா, எந்த விளையாட்டையும் அந்த விதியோட தான் விளையாடணும். நான் விதியோட விளையாட மாட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? தோத்துதான் போவீங்க. எத்தனை தடவை வேணாலும் தோப்பீங்க. சீமான் கதை தான். அதான் சொல்றேன். மோடி இவ்வளவு பவர்ஃபுல் லீடர். இன்னைக்கு 3 தடவை பிரைம் மினிஸ்டர். 29லயும் பிஜேபி கவர்மெண்ட் வரதான் வாய்ப்பு அதிகம். எப்படி ஜெயிக்கிறார்? தனியாவா ஜெயிக்கிறாரு? 38 கட்சிங்க. திமுக அண்ணா தனியாவா ஜெயிக்குது? எத்தனை கட்சி முட்டு கொடுத்து நிக்குது திமுக? அண்ணா திமுக எத்தனை கட்சி முட்டு கொடுத்து நிக்குது? அப்ப நீ மட்டும் இப்படி தனியா ஜெயிக்கும்? அப்ப முதல் கோணல் முற்றும் கோணல். ஆனா விஜய் பேச்சுல ஒரு கான்பிடென்ட் இருக்குது. அது திமுக மேல இருக்க வெறுப்பு, அண்ணா திமுக மேல இருக்க வெறுப்பு. யாராவது ஒரு மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் வரமாட்டானா, தேவதூதன் வரமாட்டானா அப்படின்ற ஒரு ஏக்கம் மக்கள் மனசுல இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு சாராரிடம் இருக்கிறது. ஏதாவது ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் இருக்காதா? யாராவது வந்து இந்த ஊழல் மலிந்த வாரிசு அரசியல் வெட்கி தலைமுனியோட அளவுக்கு தலைவிரிச்சு ஆடுற அராஜகம்,
தலைவிரிச்சு ஆடுற இந்த அரசியல்ல இருந்து நம்ம யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா, நல்ல மேய்ப்பன் எவனாவது வரமாட்டானா என்ற ஒரு ஏக்கம் வந்து காமன் மேன் விமன் மத்தியில, திருவாளர் பொதுஜனத்திடம் உள்ள ஆழ் மனசுல இருக்கு. அது ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொருத்தர் வந்து ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஒரு கட்டத்துல விஜயகாந்த் பார்த்தாங்க, இப்ப விஜயை பார்க்குறாங்க. அவ்வளவுதான். ஒரு எலெக்ஷன் தாங்கும், அதுக்கு மேல தாங்குமான்றது டவுட். பட் அவங்கள விட கொஞ்சம் கூடுதலா இவருக்கு செல்வாக்கு இருக்குன்றது உண்மை. இல்ல அட்லீஸ்ட் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட விஜயால சத்தியமா வராது. எதிர்க்கட்சி அந்தஸ்து வந்ததுன்னா அது மாபெரும் சாதனை. ஐயோ சாதாரணமா சொல்றீங்க எதிர்க்கட்சின்றது, என்னமோ ரொம்ப கேர்லெஸ்ஸா சொல்றீங்க. ஆளுங்கட்சியா வராட்டி எதிர்கட்சியா வரலாம், ஆளுங்கட்சியா வரதுக்கு ஈக்குவல் எதிர்கட்சியா வருது. என்ன விளையாட்டாது? எதிர்கட்சி அந்தஸ்துன்னு வச்சுப்போம். 224 சீட் வாங்கினாதான் எதிர்கட்சி அந்தஸ்து. பிரைம் அப்போசிஷன் இல்லை, செகண்ட் அப்போசிஷனா கூட வரட்டும். இப்போ அதிமுக 50 சீட்டு, இவருக்கு 25 சீட் வந்தா கூட அதுவே மாபெரும் சாதனை. வாய்ப்பே கிடையாது. ஓட் கன்வர்ஷன் வேற, வாய்ப்பு இது வேற, வெற்றின்றது வேற. இப்போ 30% கிராஸ் பண்ணணும். அதான் சொல்றேன், நீங்க அவ்வளவு தூரம் போகணும். நாமினேஷன் 234. அந்த வேடிக்கை இருக்கு, எழுதி வச்சுக்கோங்க. 234 தொகுதியிலும் விஜய் கட்சி சார்ந்தவர்களுடைய வேட்புமனுக்கள் டிஃபால்ட் தவறு இல்லாம, தப்பு தவறும் இல்லாம அக்செப்ட் பண்ணப்பட்டால் 234 தொகுதியிலையும் அதுவே பெரிய சாதனை. அதுக்கு அடுத்துதான் ஆக்சுவல் கேம் ஸ்டார்ட் ஆகும். விலைக்கு வாங்குவான், திடீர்னு தேர்தல் அன்னைக்கு காணாம போடுவான், தேர்தல் 4 நாள் மேலே ஆளே இருக்க மாட்டான். இந்த கூத்தெல்லாம் நடக்கும், பார்ப்பீங்க. இது டேஞ்சரஸ் கேம் இது பாலிடிக்ஸ்ன்றது. அதான் இன்னைக்கு அது எங்கேயோ போயிடுச்சு. ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை. திமுக அதிமுகவுக்கு பாதியது ரொம்ப அதிகம். அது திமுக வந்து இன்னைக்கு அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால களத்துல விஜயால தான் எப்பயுமே தேர்தல் களத்துல திமுகவை எதிர்த்து, திமுக அதிகாரத்துல இருக்கும்போது எதிர்த்து நிற்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஆனா நம்மகிட்ட ஜெயலலிதாவே கஷ்டப்பட்டிருக்காங்க. கூட்டணி பலமும் அந்த அம்மாவோட அசாத்தியமான ஆளுமையும் தான் அதை சரி பண்ணியிருக்க ஒழிய அவங்களே கஷ்டப்பட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஃபீல்டில் நிற்க முடியாது. அந்த கடைசி நான் சொல்றது, நாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணி பிரச்சாரத்துக்கு போய் வாக்குப்பதிவு, அந்த 20 நாள் கிரவுண்டில் திமுக வேற பம்பரமா சங்கு சக்கரமா சுழலுவான். முழு அளவில் விஸ்வரூபம் எடுத்துருவோம். அன்னைக்கு எதிர்கொள்றதுன்றதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை. நான்லாம் வந்து 89லேருந்து இந்த எலெக்ஷனை பார்க்குறேன், 84லேருந்து பார்க்குறேன், 89லேருந்து ரொம்ப நுட்பமாக பார்க்குறேன், 91லேருந்து ஜேர்னலிஸ்டாக பார்க்குறேன். இப்போ இருக்க தலைமுறைக்கு சொன்னால் புரியாது, நேரில் பார்க்கும்போது தான் புரியும். விஜய் கையில் இருந்த களத்தையும் கோட்டை விட்டு விட்டாரா? இது கேள்வி எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அவருடைய வாக்கு வங்கியில சரிவு இருக்கான்னு நீங்க கேட்குறீங்க. பிகினிங்ல ஒரு ஹைப் இருந்தது, அவர் மீதான எதிர்பார்ப்பு. மார்ஷல் அவருடைய வாக்கு வங்கியில 3% டிப்பா இருக்கின்றாங்க. ஓகே, ஒரு சரிவு இருக்கிறது உண்மை. என்ன காரணம் அதற்கு? நல்ல கேள்வி. அவர் வந்து கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு அவருடைய வாக்கு வங்கியில சரிவு ஏற்படல, மாறா அவருடைய கிராஃப் ஏறிச்சு. டிசம்பர் 18க்கு பிறகு, ஈரோடு கூட்டத்துக்கு பிறகு ஒரு கிராஃப் 3% இறங்கி இருக்கின்றாங்க. அந்த ஜனநாயகன் படத்தோட சிக்கல், சிபிஐ சம்மன்ஸ், அரசியலே பண்ணாம வீட்லயே உட்கார்ந்து இருக்கிறது, மாசம் ஒரு தடவை வெளியில வருது, சும்மா டைலாக பேசிட்டு போயிடுறது. ஓவராலா வந்து கட்சிக்காரன் வந்து இன்னைக்கு சோர்வடைய ஆரம்பிச்சிருக்கான். அவருடைய பாப்புலாரிட்டியில ஒரு தொய்வு, சரிவு, வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பது உண்மை. இப்போ சோசியல் மீடியாவில அதிகமா அதிலேயே பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடலாம், அப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி கூட ஒரு பிளான் தாவேகாவுக்கு அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. சமீபத்துல ஒரு ஐடி விங் கூட்டம் நடந்தது திமுக சார்ந்த ஸ்டாலின் அவர்கள். அட்லீஸ்ட் அந்த சோசியல் மீடியாலாவது திமுகவுக்கு ஈக்குவலா ஃபைட் கொடுக்குறாங்களா? அது கொடுக்குறாங்க. சோசியல் மீடியால அவங்க அக்ரெசிவா இருக்காங்க. திமுகவுக்கு நல்ல ஃபைட் கொடுக்குறாங்க. என்ன சொல்ல போனா, திமுக வந்து அவங்களுக்கு பின்னால தான் இருக்கு. சோசியல் மீடியா ஃபைட்ல வந்து தாவேகா முன்னால இருக்கு, தன்னிச்சையா போடுறாங்க. திமுகவில் சோஷியல் மீடியாவில் ஐடிவியில் இருக்கவங்க காசுக்கு அவங்க வேலை செய்கிறவங்க, தேர் பெய்டு சேலரிடு பீப்புள் அவங்க. விஜய் கட்சியில் வந்து தன்னெழுச்சியாக அவங்க ஒர்க் பண்ணுற பசங்க இருக்காங்க, அப்பழுக்கில்லாத இளைஞர்கள் இருக்காங்க. ப்ராப்ளமே அதுதான். மாற்றத்துக்காக இயங்கக்கூடிய நல்லிதியங்கள் லட்சக்கணக்கில் இருக்கு, வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் அப்புத மார்க் இல்லைன்றது தான் இதோட சோகமே. சமூக வலைதளங்களில் சோஷியல் மீடியா மட்டுமே வச்சு எலெக்ஷனில் ஜெயிச்சலாம்னு யாராவது நினைச்சாங்கன்னா அது முட்டாள்தனமானது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் இருக்கணும், சோஷியல் மீடியா ஆன்சிலரி யூனிட்டாக இருக்கும். அதுவே ப்ராமினென்ட்டாக பிரைம் மீடியாவை வாய்ப்பே கிடையாது. ஒரு கிரவுண்டுக்கே வராமல் எப்படிங்க நீங்கள் சோஷியல் மீடியா? இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஒன்லி வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் மட்டும் ஜெயிச்சு பண்ணுறோம். எல்லா லீடர்ஸும் கிரவுண்டில் இருக்கும்போது, ஸ்டாலின் ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், சீமான் ஆகட்டும், 3 கண்டெண்டர்ஸ், 4 விஜய், 4 முனை போட்டி.
எப்படி நீங்க ஜெயிப்பீங்க? ஒரே ஒரு கேள்வி சார், இன்னமும் எலெக்ஷன் டேட் அறிவிக்கல, வேட்பாளர்கள் அந்த இதெல்லாம் இன்னும் ஒன்றும் எதுவுமே எந்த கட்சியுமே ஃபைனலைஸ் ஆகல, கூட்டணியுமே இன்னும் முழுமையா உறுதி செய்யல எல்லா தரப்புல இருந்தும் நான் சொல்றேன். அப்படி இருக்க சூழ்நிலையில இன்கேஸ் ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு இனி விஜய் தாவி விட்டால் அந்த களம் எப்படி இருக்கும்? அந்த கூட்டணி அமோக வெற்றி பெறும். விஜய் அதிமுக கூட்டணிக்கு போனால் அந்த கூட்டணி அமோக வெற்றி பெறும். ஆட்சி மாற்றம், போட்டி கூட இருக்காதா? போட்டி இருக்கும். பட் அந்த கூட்டணி அதிமுக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும். அது ஒண்ணு நடந்ததுன்னா ரிசல்ட் இப்பயே சொல்லிடலாம். அது நடக்காத பட்சத்துல திமுக வீழ்த்துவதற்கு அது ஒண்ணுதான் வாய்ப்பு. கரெக்ட். திமுக ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் விஜய் அதிமுக கூட்டணிக்கு போக வேண்டும். அது நடந்துடுச்சுன்னா ஆட்சி மாற்றம் உறுதி. ரிசல்ட் இப்பயே சொல்லிடலாம். பட் அது நடக்கலன்னா திமுக எப்படியாவது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும், தனியாகவோ அல்லது கூட்டணி மூலமாகவும். அதையும் நான் உறுதியா சொல்றேன். கூட்டணி கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. ஓபிஎஸும் ராமதாஸும் மட்டும்தான் நிற்கிறாங்க. 2 பேருமே தனிமரங்கள் தோப்பாக. அவங்க எந்த பக்கம் போனாலும் அது ரிசல்ட்டை, அதாவது 4 முனை போட்டியில திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டு விடும் என்ற அந்த ஒரு கணிப்பை எந்த விதத்திலும் பாதிக்காது என்று நான் நம்புகிறேன். நிறைய விஷயங்கள் பயன்படுத்தி நன்றி சார்.